ஆசிரியர் பெருமக்களே, உங்களுக்கு ஒரு வார்த்தை. ஒரு தாய் தந்தையருக்கு 4 குழந்தைகள் இருந்தால் எந்த குழந்தையின் மீது பாசம் அதிகம் இருக்கும் என்று கவனித்திருக்கிறீர்களா? ஆரோக்கியமான குழந்தையின் மீது பாசம் வைத்ததை விட ஊனமுற்ற குழந்தையின் மீது வைத்திருக்கிற பாசம்தான் பெற்றோர்களுக்கு அதிகம். அந்த பெற்றோர்களின் மனநிலைக்கு ஆசிரியர் பெருமக்களே, நீங்கள் வாருங்கள். உங்கள் வகுப்பில் கடைசியாக இருக்கிற மாணவனை தத்தெடுத்துக் கொள்ளுங்கள். வெற்றி பெறுகிறவன் அவனே வெற்றி பெற்று விடுவான். துணை யாருக்கு தேவைப்படுகிறதோ அவனுக்கு துணை இருங்கள். அவனை தத்தெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த மாணவிக்கு ஒரு புதிய உற்சாகம் கொடுங்கள். மார்போடு இணைத்துக் கொள்ளுங்கள். பல மாணவர்களுக்கு ஹீரோ யார் தெரியுமா? இப்ப சொல்றவங்களுக்கு, எங்கள் காலத்தில் நான் எம்ஜிஆரையும் சிவாஜியும் ஹீரோவாக நினைத்ததை விட யாரை நினைத்தேன் தெரியுமா? இந்த காலத்து இளைஞர்களும் பிள்ளைகளும் ஹீரோவாக நினைப்பது கமலஹாசன் ரஜினிகாந்தை விட, அஜித் விஜயை விட, சூர்யா ஆர்யாவை விட யாரை அதிகமாக ஹீரோ நினைப்பார்கள் தெரியுமா? தங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களில் ஒருவரைத்தான் இந்த பிள்ளைகள் ஹீரோவாக நினைப்பார்கள். இந்த பெண் பிள்ளைகள் கூட இந்த ஆசிரியை மாதிரி ஒரு பணிக்கு நான் வர முடியுமா? இவரை போல் உடுத்த முடியுமா? இவரை போல் சிரிக்க முடியுமா? இந்த என் ஆசிரியை போல் நடக்க முடியுமா என்றெல்லாம் வீட்டில் பயிற்சி செய்து பார்ப்பார்கள். அவர்கள் கண்களுக்கு தெரிந்த முதல் ஹீரோ, முதல் ரோல் மாடல் நீங்க தான். ஆகவே ஆசிரியர் பெருமக்களுக்கு அவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் இந்த மாணவ செல்வங்களை புதிய தலைமுறைக்கு உருவாக்க வேண்டும். முதல் மரியாதை படத்திற்கு விருது கிடைத்தவுடன் நான் முதலில் சென்று அன்றைக்கு முதல்வராக இல்லாதிருந்த எம்ஜிஆர் முதல்வராக இருக்கிறார், கலைஞரை சென்று சந்தித்து அவரிடம் வாழ்த்து பெற்றேன். உங்கள் தமிழ்தான் என்னை ஊந்துவித்தது, உங்கள் தமிழ்தான் என்னை சின்ன வயதில் தமிழ் இலக்கியத்தின்பால் ஆற்றுப்படுத்தியது. உங்களுக்கு தெரியாது நீங்கள் தான் என் ஆசான் என்று, ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் தான் என் ஆசான் என்று. இந்த விருதை உங்களுக்கு காணிக்க செய்து வணங்கினேன். வணங்கிவிட்டு வடுகவட்டிக்கு சென்றேன். எனக்கும் என் தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமகனுக்கும் நீண்ட நாள் உறவு இல்லை. ஆசிரியர் தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் உத்தமன் ஐயா எங்கே இருக்கிறார் என்று கேட்டேன். அவர் திண்டுக்கல்லில் இருக்கிறார் என்றார்கள். திண்டுக்கல்லுக்கு சென்று விசாரித்தேன். அவர் தாடிக்கொம்பில் இருக்கிறார் என்றார்கள். தாடிக்கொம்பு என்ற ஊருக்கு சென்று விசாரித்தேன். அவர் காசிபாளையம் உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக இருக்கிறார் என்றார்கள். காசிபாளையம் விடு வண்டி என்ன? காசிபாளையத்துக்கு உள்ள போற என்ன பார்த்தவுடன் அந்த பள்ளிக்கு ஒரு சின்ன ஆனந்த அதிர்ச்சி. அடே, வைரமுத்து வந்திருக்கிறார். விடு போற உத்தமரையா இங்கே இருக்கிறார், வகுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார். நான் நேரே சென்று வாசலில் நின்று, ஐயா உள்ளே வரலாமா என்று கேட்டேன். நெகிழ்ந்து போனார். என்னை பார்த்தது அவர் ஒண்ணுமே தோழல. அவருக்கு வகுப்பறையில் சென்று அவருக்கு ஒரு பொன்னாடை பூட்டிவிட்டு அவர் பானங்களை தொட்ட போது என் தலையில் விழுந்தது ஒரு கண்ணீர் துளி. 1000 அட்சரைகள் விழுந்தால் கூட அந்த சந்தோஷத்தை அடைந்திருக்க மாட்டேன். விண்மீன்கள் பூமியில் விழுந்து என்னை ஆசீர்வதித்தால் கூட அந்த கண்ணீருக்கு இணையாக இந்த வானத்தில் எந்த நட்சத்திரமும் இல்லை என்று நம்புகிறேன். அந்த சுவை ஆகாது, இந்த சுவை ஆகாது என்று அறுசுவை விருந்தை ஒரு குறிப்பிட்ட வயதில் டாக்டர்கள் தவிர்க்க சொல்லுவார்கள். எந்த டாக்டரும் எந்த மனிதனையும் பழைய சோற்றை தவிர்க்குமாறு சொல்லவே மாட்டார்கள். அந்த பழைய சோறு கொடுக்கிற ஊட்டம், அதில் இருக்கிற நுண்ணுயிர்களின் எழுச்சி, இவைகளை பற்றி உலக உணவே கொண்டாடுகிறது. தமிழர்களே, உங்களை நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம், நம்முடைய பழங்கால மரபு ரீதியான பாட்டனும் பாட்டியும் கொண்டாடிய, நமக்கு அறிமுகம் செய்த பழைய கால உணவு முறைகளை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இன்னும் சொல்ல போனால், நேற்று மிச்சப்பட்ட சோற்றில் நேற்று இரவு ஊற்றி வைத்த தண்ணீரை அதிகாலையில் 1 டம்ளர் ஆண்டுதோறும் பருகி வருகிறவன் உலகத்தில் 100 ஆண்டு வரைக்கும் நோய் நொடியின்றி வாழ்வதற்குரிய வாய்ப்பை பெறுகிறான் என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. மேற்கு நாடுகளில் இல்லாத எழுச்சி கீழே நாடுகளில் இருப்பதற்கு காரணமே அவர்கள் அறிவால் மட்டும் மேம்பட்டு இருக்கிறார்கள். இந்தியாதான் ஒழுக்கத்திலும் இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒழுக்கத்தில் இன்னும் இந்த இனம் நம்பிக்கை வைத்திருக்கிறது. தமிழ் இனம், இந்திய இனம், இந்தியாவின் தேசிய இனங்கள் ஒழுக்கத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றன.